ஹாய்! என்னோட பேரு அமலா ராணி. மிஸ்ஸஸ் வுல்ஃப்டன் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்கள அன்போடு அழைக்கிறேன். இது ஏன் மிஸ்ஸஸ் வுல்ஃப்டன் பேர் காரணம் என்னன்னு நெறைய பேர் கேட்குறீங்க. என்னோட ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பேரு மிஸ்டர் வுல்ஃப்டன் அப்படின்னு வச்சிருந்தாங்க. வுல்ஃப் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வுல்ஃப் பக்கத்துல 10 என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் 10th அன்னைக்கு தான் பொறந்திருக்காங்க. அதனால வுல்ஃப் 10ன்னு வச்சிருந்தாங்க. கல்யாணம் பண்ணி நான் வந்ததுக்கப்புறம், இந்த பேர் நல்லா இருக்கே வித்தியாசமா அப்படின்னு சொல்லி என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில மிஸ்ஸஸ் வுல்ஃப் 10ன்னு மாத்திட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். சரி ஒய் நாட் இந்த பேரையே வச்சுப்போமே ஒரே மாரி இருக்கும்னு சொல்லி மிஸ்ஸஸ் வுல்ஃப்டன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் சேனலுக்கு பேரும் சூட்டி விட்டேன். அவ்வளோதான் பேர் காரணம். வேற எந்த பெரிய காரணமும் கிடையாது. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, எங்களுக்கு மண்டை வெடிக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மண்டை வெடிக்கிற அளவுக்குலாம் இது பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் இதுதான் பேர் காரணம். ஸோ காலையில் எழுந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு கோலம் போட்டு சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்பேன். இன்றைக்கின்னு பார்த்து கோலப்பொடி, அரிசி பொடி எதுவுமே இல்லை. அரிசி அரைச்சி போட்டிருக்கலாம், எனக்கு சோம்பேறித்தனம் இருக்கு இல்லையா, அதனால் அதை பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ காலையில் குளித்து வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்காக வீடியோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணேன். ஆதியாக்கு ஸ்நாக்குக்கு மூக்கடலை சுண்டல் கொடுத்துட்டு தோசையே கொடுத்து அனுப்பிச்சிடலாம், ஏன்னா அப்போ தான் நான் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் ராகுல் வீட்டில் இல்லை, மீட்டிங் கிளம்பிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இந்த இன்ஃப்யூஸ்டு வாட்டர் பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குட்டி கிளாஸில் கூட நீங்கள் இன்ஃப்யூஸ் பண்ணி குடிக்கலாம். நான் ஏன் இவ்வளோ பெரிய கிளாஸில் குடிக்கிறேன் அப்படின்னா, மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இவ்வளோ தண்ணி குடிக்கும்போது ரொம்ப நல்லது. அதனால் ஹைட்ரேட்டடாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு வச்சிருந்தேன். வார்ம் வாட்டர் எடுத்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 3 ஸ்ட்ராண்ட் சாஃப்ரான் அதை எடுத்து போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அதை மட்டுமே குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பூஸ்ட் எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சியா சீட் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அதில் சியா சீட் போட்டிருக்கேன். அவ்வளோவே தான். எனக்கும் ராகுலுக்கும் போட்டு வச்சேன். நான் காலையில் உட்காந்து தான் குடிக்கணும், நின்றுலாம் குடிக்காதீங்க. எப்போ தண்ணி குடித்தாலும் உட்காந்து குடிங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு டைமே இல்லை, வீடியோவும் எடுத்துக்கிட்டு இதையும் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, அதனால் டைம் இல்லாததுனால நான் நின்றுக்கிட்டே குடிச்சிட்டு ராகுலுக்காக வச்சுருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஆதியா குட்டி இது டேடி குடிக்கலையா, மறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டு அவனே குடிச்சிட்டான். ஸோ மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் சைட் பை சைட். வேறு மாதிரியும் நீங்கள் இன்ஃப்யூஸ் வாட்டர் குடிக்கலாம். ஜீரா போட்டு வச்சு குடிக்கலாம், இல்லை சோம்பு போட்டு குடிக்கலாம். ஒன்றுத்துக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் இருக்கும். இந்த சாஃப்ரானுக்கு முகத்தை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது, க்ளோ ஆக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பசி அடக்கிறது, இந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்கிறதுனால அதை எம்டி ஸ்டொமக் குடிக்கும் போது ரொம்ப நல்லது அப்படின்றதுனால நான் குடிச்சிட்டு வரேன். ரொம்ப நாளாக குடிச்சிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக கீ எடுத்துக்கோங்க. கீ ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 3 ஸ்ட்ராண்ட் இந்த சாஃப்ரான் எடுத்துக்கோங்க. நல்லா குட்டி கிளாஸில் நல்லா வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு, நல்லா வார்மாக இருக்கணும், ஊற்றிட்டு சாஃப்ரான் போட்டு இன்ஃப்யூஸ் ஆனதுக்கப்புறம் காலையிலேயே கொஞ்சமாக அந்த நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி டப்புன்னு குடிச்சிடுங்க. அது இன்னுமே சூப்பரான க்ளோ கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்க வேண்டியது இருந்ததுனால காய்கறிலாம் நிறைய வாங்க முடியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டுருக்கேன். இப்போ அந்த மிக்ஸ் எல்லாம் வருது இல்லையா, சாம்பார் மிக்ஸ், ஒரு அவியல் மிக்ஸ், பொரியல் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி காயெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுத்துட்றாங்க. சரி நிறைய வாங்கினா வேஸ்ட் ஆகிடுதுன்னு சொல்லி இந்த மாதிரி பாக்ஸாக ஒரு 2 டைம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஸோ வேஸ்ட் ஆகாமல் போகுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி செய்கிறேன். இந்த இன்ஸ்டாமார்ட்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம டெய்லி அந்த தலைவலி இருக்கும்ல, யாராவது போய் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் இருக்குது. ஆனால் இது நிறைய வாங்கினா என்ன பிரச்சனைனா, எப்போ பார்த்தாலும் ஈஸி ஆக்சஸாக இருக்குதுன்னு சொல்லி இதுலேயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய காசை வேஸ்ட் பண்ணுவோம். நான் ஃப்ரிட்ஜு அந்த மாதிரிலாம் வைக்க முடியாத காரணத்தால் தான் வெளில போய் எதுவும் வாங்காமல் இருக்கேன். கொஞ்சம் ஃப்ரிட்ஜு அதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் வெளில வாங்கணும்னு அவசியம் இருக்காது. மாவெல்லாம் நான் வீட்டிலேயே அரைச்சிடுவேன். அரைச்சாலும் அப்படியே இருக்கும். ஏன் வெளியே வாங்குறேன் அப்படின்னா, ஒரு 1/2 கேஜி வாங்கினேன்னா அது ஒரு நாள்லேயே தீர்ந்து போயிடும், மாவு புளிக்காது. அதனால தான். ராகுல் வீட்டில் இல்லாததே ஆதியாவுக்கு தெரியல. ஸோ எங்கே டேடின்னு கேட்டிருந்தான். மீட்டிங் கிளம்பிட்டாங்கன்னு சொன்னோன்னே, டேடி தண்ணி குடிக்காமையே போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் எடுத்து குடிச்சிட்டு மிச்சம் டேடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி உனக்கு வெறும் தோசை தாண்டா செல்லும் இன்றைக்கி அப்படின்னோடனே, எனக்கு பொடி தோசை தான் வேணும் அப்படின்னு சொன்னான். யூஸ்வலாக எங்கே வெளியே போனாலும் ஹோட்டல் போனாலும் பொடி தோசை தான் கேட்பான். ஏன் அவனுக்கு அந்த பொடி தோசை பிடிக்குதுன்னு தெரில. பொடி தோசைன்னா அவ்வளோ பிடிக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்தா, அந்த இட்டாலியன் சீசனிங்னா ரொம்ப பிடிக்குது. லாஸ்ட்டாக பிரியாணி போயிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு பிரியாணி தான் ஃபஸ்ட் இடத்துல இருந்தது, இப்போ லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. பொடி தோசை தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. பொடி தோசை கொடுக்குறோம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் ஈவினிங் சுத்தமாக காலியாக வரும். ஒரு பொட்டு கூட மிச்சமாக இருக்காது, பொடி கூட.
ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அவனுக்கும் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாக நான் போகிறேன் அப்படின்னா தான் குளித்தாலும் இன்னொரு தடவை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் போவேன். அப்போ தான் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணி மாறினதுனாலயே என்னன்னு தெரியல, ஸ்கின்னும் ஹேரும் பயங்கர ட்ரை ஆயிடுச்சு. செம்ம கிரேட் ரிவ்யூஸ் பார்த்தேன். என்னோட ஃபேவரட் யூடியூபர் அவங்க செலிபிரிட்டி தான். அவங்களும் இதை சொல்லியிருந்தாங்களா, சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர். இது வந்து சோப் ஃப்ரீ, அப்புறம் சல்வேட் ஃப்ரீ, அப்புறம் வந்து இதில் வந்து கொலாய்டல் ஓட்மீல் இருக்குது, அப்புறம் சோடியம் பிசிஏவும் இருக்குது. சோடியம் பிசிஏனா என்னன்னா உங்களோட ஸ்கின்னை ஸ்ட்ரிப் பண்ணாமல் டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். நான் கூட நினச்சேன் இது நல்லா ஒரு மாதிரியே தான் இருக்குது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. பட் போட்டதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டான பிஹெச் பேலன்ஸ் இதை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து டவல் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். நேச்சுரல் லைட்டிங்கில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் நம்பவே இல்லை இது நிஜமாவே இவ்வளோ ஒர்க் ஆகுதா அப்படின்னு. ஜஸ்ட் வாஷ் தான் பண்ணி தொடச்சிருக்கேன். நல்ல ஒரு ட்ரை ஆக்காமல் சாஃப்டாக சப்புலாகவே ஃபீல் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதை கண்டினியூவேஷனாக டெர்மாவைவோட ட்ரை ஸ்கின் க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ரொம்பவே ஜென்டிலாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஸோ ஸ்கின் பேரியரையும் நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஃபார்முலேட்டட் வித் ஜோஜோபா ஆயில், சோடியம் பிசிஏ, அதே மாதிரி விட்டமின் இ இருக்குது, அப்புறம் 5% கொலாய்டல் ஓட்மீலும் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈச்சினஸாக இருக்குது. அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்குமே நல்லா காமாக ஒரு சூப்பரான ஃபீல் கொடுக்கும். நான் அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ ஒரு க்ளோ, ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுக்குது அப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட் அந்த க்ரீம் தான் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு விடுறேன். ஸோ நல்ல ஒரு க்ளோ இருந்துச்சு. இது நேச்சுரல் லைட்டிங்கில் தான் எடுக்கிறேன், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டும் எக்ஸ்ட்ரா வைக்கல. ஸோ சூப்பரான ஒரு க்ளோ இருந்துச்சு. எந்த ஒரு க்ரீசினஸுமே இல்லாமல், ஒரு க்ரீசினஸே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை ஸ்கின் பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த டெர்மாவைவோட ட்ரை ஸ்கின் க்ரீமை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர்பாக ஒர்க் ஆகுது. ஸோ என்னோட ஃபேவரெட்னே சொல்லலாம். இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐபேரியா ஸ்கின் பிராண்ட்ஸ்லையும் நியூட்ரிடர்ம் இந்தியா அஃபிஷியல் வெப்சைட்லையும் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். ஈவன் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை கார்ட்டில் டேக் பண்ணி வைக்கிறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் போட்டு முடிச்சுட்டு பார்த்துட்ருக்கேன். உடனே ஆதியா வந்து அம்மா டைம் ஆகுதுமா வாமா அப்படின்னா. சரி ஆமாம்ல, நானும் மறந்தே போயிட்டேன், வெறும் வீடியோ எடுக்கிறதுலே உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன், எங்கே இந்த பிள்ளைய பார்க்குறது. எல்லாம் திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, என் வேலை அது, என்ன பண்ணுறது. சரின்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக நான் வந்து கார் எடுக்கும்போது 7:47. நான் நினச்சேன் ஓகே 7:47 தானே ஆகுது, 8:10க்குலாம் நம்ம கொண்டு போய் விட்டுடலாமே அப்படின்னு சொன்னால் செம்ம டிராஃபிக்குங்க. நான் வந்து ஃபோனை வந்து எப்போவுமே காரோட முன்னாடி வைப்பேன். எப்படி எடுத்தான்னு தெரியல, எடுத்து அவன் பாட்டு ஜாலியாக வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான். சரி எடுத்துக்கோன்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறமா நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஆங்கிளாக வேறு சார் எடுத்திருக்காரு. அவனை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 8:40. அவ்வளோ டிராஃபிக். வீட்டுக்கு வந்ததெல்லாம் நான் வீடியோ எடுக்கலாம், ஐம் ரியலி வெரி சாரி. ஸோ வீட்டுக்குள்ளே வந்துட்டு பாத்திரம்லாம் நேற்று வாஷ் பண்ணி வச்சேன். அந்த பேஸ்கெட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், வாங்காமே இருக்கேன். ஸோ கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அமேசானில் தான் வாங்க போகிறேன். போய் ஒரு ஸ்டோரில் போய் பார்த்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரியே இல்லை, அந்த ஹோல்டர்லாம் இல்லை, அது அமேசானில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை கார்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு 2-3 டேஸில் வந்துரும்னு நினைக்கிறேன் ஆர்டர் பண்ணால். ஸோ நானும் வந்து வீட்டில் 2 தோசையை செஞ்சு அப்புறம் காஃபி போட்டு குடிச்சிட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்றது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வேறு லெவல் ஃபீலிங். யாருமே இல்லாமல் ஃபோன் பார்க்காம சாப்பாடு நான் வெளியே பார்க்குறது ஏதாவது யோசிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அவன் கேட்டு போனான், அம்மா ஏன் இன்னும் நீ பெட்ஷீட் மாற்று அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, எனக்கு கரெக்டாக அவன் தான் ஞாபகப்படுத்துவான். பெட்ஷீட் மாற்றி 3 டேஸ் ஆகுது, 4 டேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லுவான். நானும் சரி இன்னைக்கு பெட்ஷீட்லாம் மாற்றி வச்சிடலாம். வந்து அவன் குஷியாயிடுவான். பெட்ஷீட் மாற்றி பார்த்தானா வா சூப்பராக இருக்குன்னு எகிரி குதிப்பான். ஏன்னு தெரியல, இந்த ஹோட்டல் ரூமில் பண்ணான்னு பார்த்தீங்களா அதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெட்ஷீட் போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க என்ன எகிரி குச்சாலும் வரவே வராது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சைடில் இருக்கிறத மேலே வச்சுட்டு இதை உள்ளே தள்ளி அது மேலே இருக்கிறத கீழே வச்சு போட்டிங்க அப்படின்னா, நான் பண்ணுற மாதிரியே பாருங்கள், போட்டிங்கன்னா சூப்பராகவும் இருக்கும். ஸோ வெளியவும் வராது. இந்த மாதிரி ஹோட்டல் ரூமில் தான் பண்ணுவாங்க. ஸோ நான் அதை வந்து எப்படியோ இப்படி அப்படி பண்ணி கற்றுக்கிட்டேன். எவ்வளோ முறையாக பண்ணுவேன். இந்த சைடில் லாக்லாம் போட்டு பண்ணுவேன், அப்போ கூட வெளில வந்துடும். பட் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், வரவே வராது. ஸோ பெட்ஷீட்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிச்ச வேலையவே ஸ்டார்ட் பண்ணேன். என்ன வேலை பண்ணுவோம் வீட்டில், யூஸ்வலாக பெருக்கிறது, க்ளீன் பண்ணுறது, சமைக்கிறது, இந்த வேலையை தான் பார்ப்போம். அதே தான் நானும் பண்ணியிருந்தேன். ஸோ பெட்ஷீட்லாம் போட்டு இந்த மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா அழகாக முடியும்.
பார்த்தாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். யார் எகிரி குச்சாலும் இல்லை சைடில் வந்து படுத்தாலுமே வெளியவே வராது. நெக்ஸ்ட் தடவை நீங்களாக வெளியே எடுத்து விடுற வரைக்கும் அது வராது. ஸோ பெட்ஷீட்லாம் மாற்றி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது கொஞ்சம் பெரிய வீடு, அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு ரூமாக வந்து க்ளீன் பண்ணி இதில் எடுத்துருவேன். மொத்தமாக நம்ம தள்ளும் போது என்ன ஆகும்னா, ஐயோ எக்ஸாஸ்ட் ஆகி என்னடா இது எப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு ரூமாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணேன், அது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, அதனால தான் சொன்னேன். நிறைய பேர் வந்து அந்த தொடப்பம் நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உண்மையாகவே நல்லா இருக்குது. ஸோ அது வந்து என்ன பிராண்டுன்னு தெரியல, சாரி மறந்துட்டேன். அது வந்து கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே ஒட்டடையும் அடிச்சுக்கலாம், லாக் போட்டுக்கலாம், லாக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்ல சூப்பராக ஒர்க் ஆகுது அந்த தொடப்பம். உங்களுக்கு நான் அதை லிங்கை கீழே கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கோரை நெஸ்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். 4000 ருபீஸ் இது. ஸோ பாயில் மேலே கொஞ்சம் மேட் மாதிரி உட்காரத்துக்கு வந்து கீழே போட்டு உட்காரலாமேன்னு சொல்லி வாங்கிட்டு நேற்று போட்டு ஆதிய குட்டியை ஹோம்ஒர்க்லாம் எழுதி ஃபினிஷ் பண்ண வச்சோம். அதனால் அப்படியே இருந்துச்சு. நைட்டு செம்ம டயர்டு, அதனால் எடுத்து வைக்கல. சரி காலையில் தானே எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ இது வந்து கோரப்பாய் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி மினி விலாகில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க, குறையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஈஸியாக மடிச்சும் வச்சுக்கலாம். இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த ரைட்டிங் டெஸ்க்கு. ஸோ 400 ருபீஸ் தான். சூப்பர் குவாலிட்டி. நான் பெருக்கி முடிக்கிறதுக்குள்ளே ராகுலும் வந்துட்டாங்க. எனக்காக வந்து வேர்க்கடலையும் ஒரே ஒரு ஸ்வீட் கார்னும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பாத்திரம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஆதியோட யூனிஃபார்மு அவனோட குட்டி திங்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சா நெக்ஸ்ட் டேக்கு யூஸ் பண்ணோம்ல, அதனால் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் வாஷிங் மிஷினும் வாங்கலை, நான் கையில் தான் துவச்சிட்ருக்கேன். வாங்க போகிறோம், வாங்காமல் இல்லை, வாங்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ உடனே நினச்ச உடனே வாங்குற மாதிரிலாம் இல்லை. ஸோ கையில் துணியெல்லாம் துவச்சிட்டு வந்து கொஞ்ச நேரம் அந்த தண்ணி ட்ரிப் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஹேங்கரில் போட்டு வீட்டு உள்ளே போட்டேன். ஏன்னா மழை பெய்கிற மாதிரி இருந்தது. சப்போஸ் மழை வந்துருச்சுன்னா நாளைக்கு யூனிஃபார்ம் போட முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே போட்டுட்டேன். அதுக்கும் நான் ஒரு ப்ராடக்ட்டை பார்த்து வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளேயே யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ உங்களுக்கு அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்தோடனே உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து துணியை வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த கம்ஃபர்ட்டில் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குது. யாராவது கம்ஃபர்ட் யூஸ் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கம்ஃபர்ட் போட்டு. நிஜமாகவே துணி வந்து செம்ம டிஃப்ரெண்ட் தெரியுது உங்களுக்கு. நார்மலாக வாஷ் பண்ணி போடுறதுக்கும் கம்ஃபர்ட்டில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கிறதுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூனிஃபார்ம்லாம் துவச்சி முடிச்சுட்டு ஸோ இந்த மாதிரி தான் அந்த கர்டன் ராட்லேயே ஹேங்கரை போட்டு மாட்டி விட்டுட்டேன். இப்படி தான் நான் துணியை காய விட்டுட்ருக்கேன் இந்த மழை பெய்யறதுலேருந்து. இல்லைனா மேலே போய் துணியை காய போட்டுருவேன். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக இப்படி தான் காய போட்டுட்ருக்கேன். கீழே கொஞ்சம் தண்ணி சொட்டுச்சுன்னா அதில் கொஞ்சம் துணியை போட்டு தொடச்சிடுறது. எல்லா வேலையும் முடிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆதியாவும் பிக்கப் பண்ண போயாச்சு. அப்படியே கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம், ஷவர்மா சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு போகலாம். எஸ், இவருக்கு டீ இல்லை, ஐஸ் டீ. இப்பதான் ஹெல்த்தியா சாப்பிடுன்னு சொல்றேன். ஐஸ் டீ இப்பதான் ஹெல்த்தியா சாப்பிடுறேன். அதெல்லாம் சொன்னா பரவாயில்லை. டாடி தான் சொன்னாங்க சாப்பிடுவேன். அங்கிளும் ஆன்ட்டியும் வந்து ஆதியா குட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. சரி அவனை கூட்டு போய் காட்டிட்டு வரலான்னு சொல்லி மாமியார் வீட்டுக்கு தான் வந்தோம். வந்தோடனே சார் வந்து டிவி அங்கே இல்லை இல்லையா, இங்கே வந்தோடனே ஜாலியாக டிவி ஆன் பண்ணிட்டான். ஸோ அங்கிள் வந்துட்டார் ஈவினிங்காக. வந்ததுக்கப்புறம் நல்லா 2 பேரும் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு பழைய ஞாபகம் வந்துட்டு நாங்கள் இருந்த ரூமுக்கு போயிட்டு அங்கேயே தான் இருந்தான். டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் வந்து பாருங்கன்னு சொல்லி எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா அவங்க ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் வருது. அதுக்கப்புறம் அங்கிள் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தோன்னே என்னை வீடியோலாம் எடுக்கக்கூடாது, நான் ஸ்கூலில் தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரே ரகலை பண்ணி ஒரே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து நைட்டு சூப்பராக டின்னர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கதையெல்லாம் பேசிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. பாய் அங்கிள். எதுக்கு அவங்க சொல்ல இப்ப பார்க்க வந்தீங்க, எதுக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டீங்க? இப்போ என்ன அவங்க ஸ்கூலுக்கு ரீச் ஆக முடியலையா? ரொம்ப லேட் ஆகுதா? ஓ அதனால தான் அங்கே போயிட்டேன். சரி நான் வந்துட்டுமா? டிராஃபிக்ல நான் வந்துட்டுமா? வரேங்க ப்ளீஸ், நான் வரேன். ப்ளீஸ் நான் வரேன். நான் வந்தேன்னா உனக்கு வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ப்ளீஸ்
நான் உங்களுக்கு டெய்லி ஒரு டாய் வாங்கிக்கிறேன், டெய்லி ஒரு டாய் வாங்கிக்கிறேன். சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா? நீங்க வராதீங்க, நீங்க இங்கே இருங்க. நான் வருவேன். வராதீங்க. அம்மா வேணாம்மா, நாளைக்கு யார் உனக்கு அப்புறம் பேக் பண்ணுறது? டாடி பேக் பண்ணிடுறோம். சரி ஓகே பாய், நான் வந்து இங்கே இருக்கேன். டாட்டா டாட்டா போயிட்டு வாங்க. பாய்.